இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஜப்பான் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். ஸோ சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கணும். பெரிய பெரிய பீசஸாக போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். தயிர் 1 கப் எடுத்து என்னென்னலாம் போட்டு மேரினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். சால்ட் வந்து 1/2 ஸ்பூனு, மைதா 1/2 கப்பு, பெப்பர் பொடி வந்து 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் வந்து 1/4 கப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு தெளித்து நல்லா ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. ஸோ இதை நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். அடுத்து அதோட செய்முறையை பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பட்டர், பெப்பர் பொடி, சால்ட்டு, பச்சை மிளகாய் எடுத்துக்கணும், பூண்டு எடுத்துக்கணும் சின்ன சின்ன பீசஸாக, முந்திரி பருப்பு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கணும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நான் காட்டுவேன் பாருங்கள். அதுபோல் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கங்க. பேட்சாக போட்டு நான் எடுக்கிறேன். ஸோ அது இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ எடுத்து தனியாக டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு கடாயில் நம்ம இந்த பட்டர் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து கடாய் நல்லா சுட்ட உடனே பட்டர் 1 ஸ்பூனை உள்ளே போடுறோம். பட்டர் நல்லா உருகி வந்த உடனே நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, 5 பீஸ் கட் பண்ணி அதை உள்ளே போடுறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் 5 கீரி வச்சுருக்கோம், அதை உள்ளே போடணும். அதை நல்லா ஒரு வதக்கின உடனே பால் எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 டம்ளர், அதையும் உள்ளே ஊற்றணும். அது நல்லா ஒரு கொதி வந்த உடனே பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை போடணும். சால்ட் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உள்ளே ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணதில் சால்ட் போட்டு வச்சுருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த முந்திரி பருப்பு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் 1 கப்பு. இதுதான் அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். அப்போ தான் நல்ல க்ரீமியாக வரும். ஸோ அதை நம்ம உள்ளே போட்டு நல்லா ஆட் பண்ணணும். நல்லா அது ஒரு கொதி வந்த உடனே சிக்கனை உள்ளே போட்டு நல்லா கலந்து விடணும். இது டைரக்டர் விக்னேஷ் சிவனுக்கு பிடிச்ச ரெசிபி அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க. அதிலேருந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு கொதி வந்த உடனே நல்லா கலந்து விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதில் வச்சு நல்லா கிண்டி எடுத்தாக்கா இது போல் ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Share happiness and spread positivity. Thank you.